வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்களில் முக்கியமாக என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூதாதையை நினைச்சு ஒரு படையல் போடுறது, ஒரு மூதாதையை நினைச்சு ஒரு குலதெய்வத்தை நினைச்சும் ஒரு பிரார்த்தனை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றபடி ஆகஸ்ட் 22 விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கடல்லலாம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கரைக்கிறது, இந்த களிமண் கரைக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலை. அதனால் முக்கியமாக வீட்டில் இருக்கிற விநாயகரே பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது குயவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படும். இருந்தாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பொம்மை வாங்கி பண்ணலாம். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலங்கிறனால பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பெரிய பெரிய விநாயகரை வைப்பது தப்பு. ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி வீட்டில் சின்னதாக விநாயகர் இது பண்ணுங்கள். எல்லோருக்குமே ஒரு பிரசாதங்கள் கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். மற்றபடி ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை இல்லாதவர்கள் முருகரை பிரார்த்தனை செய்ய உகந்த நாள். அன்னைக்கு ஒரு விரதம் இருந்து முருகரை போய் தரிசனம் பண்ணி அன்னைக்கு ஒரு சஷ்டி விரதம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் இருந்து கூட இந்த விரதத்தை பண்ணலாம். மற்றபடி ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா அஷ்டமி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரை ராகு காலம் இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலபைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த டைமில் காலபைரவரை மனதார வணங்கும் போது பார்த்தீங்கன்னா பகைவர்களை தகத்தெறியும் ஒரு தன்மை காலபைரவருக்கு உண்டு. அதனால் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. மற்றபடி ஆகஸ்ட் 29 ஏகாதேசி உங்களோட உடல் மனம் மற்றும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஒரு இறைவனை நினைச்சுக்கிட்டு ஒரு பசியோடு ஒரு விரதம் இருக்கும்போது அதோடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா கெட்ட இதெல்லாம் விலகி மனமும் சுத்தமாகி அற்புதமான பலன்களை கொடுப்பது. ஸோ கண்டிப்பாக எல்லோருமே இது பண்ணணும். மற்றபடி ஆகஸ்ட் 30 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் ஒரு அந்த 4:30 6 மணிக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வச்சு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 1 அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. கோயில்கள் இல்லாதவர்கள் வீட்டிலே விளக்கேற்றி வச்சுட்டு மனதார அந்த ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி செப்டம்பர் 5 அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. கடன் பிரச்சனை உள்ளவர்கள், வழக்குகள் உள்ளவர்கள்லாம் கண்டிப்பாக அன்னைக்கு விநாயகரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகர் கோயில் எல்லாத்தையும் திறந்துருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு அருகம்புல் போட்டு விநாயகரை வணங்குவது, இல்லைன்னா யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தானம் பண்ணிவிட்டு அதுக்கு விநாயகரை வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களது வழக்குகள் இருந்தும் கடன்கள் இருந்தும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க முருகரை நினைச்சு அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகரை வழிபடுவதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 10 அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 அன்னைக்கு ஏகாதேசி நான் சொன்ன மாதிரி உடலும் உள்ளமும் ஒரு சிறப்பான ஒரு விரதம் நல்லது. அன்னைக்கு பெருமாளை நினைச்சுக்கிட்டு விரதம் இருப்பதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 15 பிரதோஷம்ங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பிரதோஷ காலகட்டத்தில் வீட்டிலேயே விளக்கேற்றி கோயில் திறந்தனா கோயிலுக்கு போக முடியாதவர்கள் ஒரு வீட்டிலேயே விளக்கு வச்சு 4:30 6 மணி ஓம் நமச்சிவாயன்னு பிரார்த்தனை சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதத்துடைய சிறப்பான நாட்களுக்கான பலன்கள். அடுத்து நம்ம ராசி பலனை பார்ப்போம். ஆவணி மாதம் துலாம் ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபர் 9 இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள், நிதி நிலைமைகள் நல்ல மாற்றங்கள், நல்ல வருவாய் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதிக்கு மேலே 10 சுக்கிரன் மாறுகிறார். உங்களது ராசி அதிபதி 10 போகும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் சனியுடைய பார்வை சுக்கிரன் கிடைக்கிறதுனால நல்ல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதி 7 ஆட்சியாக இருக்கனால 2 பெரிய பொருளாதார ரீதியில் பெரிய மாற்றங்கள் பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள். அது மட்டுமல்லாமல் அந்த செவ்வாயை குரு பார்ப்பதனால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். மற்றபடி பெயர் புகழ் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் ஒரு மாதம் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த விஷயங்கள் நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கும். நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் ஒரு பெரிய பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3இல் உள்ள கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9இல் உள்ள சுக்கிரனை பார்க்கும்போது குரு சுக்கிரன் போது பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. பணம் சார்ந்த விஷயங்களை பெரிய முயற்சிகள் பெரிய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி பணம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கெல்லாம் ஆறுதலான செய்திகளாக புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக வேலை வாய்ப்பு கிடைத்து
திருப்பி வந்து அவங்க பணிக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீடு சார்ந்த விஷயங்கள் வந்து சனி வக்கரமெல்லாம் அம்மா சின்ன சின்ன விஷயங்கள் கோவிச்சுக்கிட்டாலும் 1ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து பார்வை வருதுங்க. ஸோ சுக்கிரன் சனி பார்வை வந்து ஒரு நல்ல பார்வை தான், பகை கிரகங்கள் கிடையாது. அதனால் வந்து ஒரு நல்ல வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வீட்டில் வந்து ஒரு வருமானம் வராமல் இருந்தது, ஒரு தாயினால் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பேதங்கள் கூட சிறப்பாக மாறி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. மற்றபடி குழந்தைகள் சார்ந்த 5ஆம் அதிபதி 4 இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் விரயம் பண்ணுவாங்க. குழந்தைங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை பிடிவாதம் பிடிப்பாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால எல்லாம் சிறப்பான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள், ஸோ தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3இல் உள்ள குரு கேது, குரு சுக்கிரன் அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கும்போது தொழிலாளருக்கு வந்து பொருளாதார ரீதியில் வந்து புதிய முயற்சிகள் மூலமாக பணம் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணங்கள் வரும். நிறைய மாற்றங்களுக்காகவும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க சேஞ்ச் ஓவர் பண்ணி பெரிய பணம் சம்பாதிக்கிற எண்ணங்கள் பெருசாக இருக்குங்க. ஸோ பெரிய பணம் கண்டிப்பாக சம்பாதிப்பாங்க. மற்றபடி 7இல் உள்ள செவ்வாய் வந்து நல்ல புகழையும் நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் கொடுக்கும். நல்ல 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் செவ்வாய் பார்வை இருக்கிறனால வந்து திருமணமாகாதவர்களுக்கு வந்து திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே பிடிச்சு போயிடும். ஸோ குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து உங்களது 8ஆம் அதிபதி வந்து 10இல் வரும்போது கொஞ்சம் சின்ன அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி வந்து லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சூரியன் இருக்கிறனால கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான விஷயங்களும் அற்புதமாக இருக்குது. 1ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் 10இல் வரும்போது அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால கொஞ்சம் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 9இல் உள்ள கிரகங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தையினால் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இந்த மாதத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் நல்ல சிறப்பும் கிடைக்கும்ன்றது வந்து எந்தவித ஒரு ஐயமும் கிடையாது. நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 12இல் வந்து உங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா 11இல் வந்து பாதகஸ்தானத்தில் வந்து சூரியன் ஆட்சியாக இருக்கனால வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பேப்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதிக்கு மேலே வந்து கன்னியில் வந்து அவரோட சொந்த இடத்துல 12இல் வரும்போது கொஞ்சம் வந்து அறிவு சார்ந்த விஷயங்களுக்காகவும் கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் செலவு இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் நல்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி மனதார வந்து காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஓம் மகாலட்சுமி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிரார்த்தனை தாங்க ரொம்ப சிறப்பு. ஏன்னா என்னோட குருநாதர் இருக்காருங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எங்கள் குருநாதர் சொன்ன ஒரே விஷயம் அதுதான். என்னென்னா நீங்கள் வந்து என்ன தான் விதி வந்து பெரிய லெவலில் வந்து நம்மளை பாதித்தாலும் காலையில் எழுந்து ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. இது வந்து நம்ம மதத்தில் மட்டும் இல்லை, முஸ்லீம்லேயும் இருக்குது, இஸ்லாத்தில் வந்து அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. அதிகாலை அந்த ஒரு ப்ரேயருக்கு வந்து ஒரு பெரிய பவர் இருக்குன்னு. அதே மாதிரி வந்து ஜபமும் பார்த்திங்கன்னா அதிகாலை ஜபத்துக்கு ஈடு இணை இல்லைன்னு சொல்லிட்டு ஜீசஸ் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. நமக்கு மதம் முக்கியம் இல்லைங்க, நமக்கு வந்து தின்ன பித்தந்திலிங்கிற கதையில் தான் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து காலையில் எந்திரிக்க முடியாது. அதுதான் நான் இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு சோம்பேறித்தனம். காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து உங்களது எண்ணங்களை நீங்கள் மனதார பிரார்த்தனை வைக்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். பெரிய கனவுகள் காணுங்கள், பெரிய வெற்றிகள் பெறணும். இந்த மாதம் மட்டுமல்ல, வருகிற எல்லா மாதமும் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.